ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டெசிபல் ஆடோ. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 3X வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிட் பேஸ்க்கு அடுத்த மாடல். அதில் ஒரு ஹெட் யூனிட் மட்டும் எக்ஸ்ட்ரா அது பேஸ் மாடலுக்கு அதுக்கு மற்றபடிலாம் எந்த வித டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு நிப்பானில் ஒரு ஆண்ட்ராய்ட் பிளேயர் வந்து அவங்க கொடுக்குறாங்க. நத்திங், அதில் ஒன்றும் இல்லை. அது ஆண்ட்ராய்ட் பிளேயர் தான், பட் அதுக்கு ஆண்ட்ராய்டுக்குண்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவங்க டிசேபிள் பண்ணி வச்சுட்டு ப்ளைனாக ஒரு டச் ஸ்க்ரீன் கொடுக்கணும், ஒரு ரிவர்ஸ் கேமரா கொடுக்கணும், அவ்வளோதான் கான்செப்ட். அது மட்டும்தான் அதில் இருந்துருக்கு அந்த வண்டியில். அவர் ரொம்ப நாளாக நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டுருக்காரு. அப்பப்போ கேட்பார், எப்படி இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பார். ஒரு ஃபைனலாக ஒரு 2 வே செட்டப் மட்டும் எனக்கு பண்ணிடுங்க, முடிஞ்சால் அந்த ஹெட் யூனிட் வச்சுட்டே பண்ணுங்கிற மாதிரி எனக்கு கேட்டிருந்தாரு. பட் ஆனால் அது பேசிக்கான ஒரு இப்போ ஆண்ட்ராய்ட் பிளேயர், அதை வச்சுட்டு ஒரு பெரிய ஒரு அவுட்புட் எடுக்கிறதுங்கிறது அதுக்கு பெட்டராக நம்ம வீடியோ ஹெட் யூனிட் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான், ஒரு பேசிவ் செட்டப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சஜஷன் கொடுத்துருந்தோம். பட் அந்த கஸ்டமர் பார்த்துட்டிங்கன்னா அகெயின் இங்கே வந்து அவர் அப்படியே நம்ம வண்டி கேட்டார். அது முன்னொரு வண்டி அதே மாதிரி 3 வே செட்டப் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்தாரு. நிறைய நம்ம ஒரு 2-3 வண்டி 3 வே செட்டப் தான் அந்த வீக் ஃபுல்லாக 3 வே செட்டப் தான் பண்ணிட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு சரி, ஒரு தடவை தானே செய்ய போகிறோம், திருப்பி திருப்பி செய்ய போகிறதில்ல, ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம 3 வே செட்டப்பே பண்ணிடுவோம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் டைரெக்டாக முறையில் தான் கேட்டார். முறையிலும் இஎஸ்பியும் கேட்டாங்க. பட் நம்ம முறையிலும் காமிச்சோம், இஎஸ்பியும் காமிச்சோம். அவர் ஏன்னா இஎஸ்பி கொஞ்சம் ஃபேமிலியில் இல்லாமல் இருக்குது எனக்கு, நான் முறையிலே போய்க்கிறேன், ஒரு டைலமால் இருந்தால் நான் முறையிலே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு, ஓகே முறையிலே போய்க்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வண்டியில் ஒரு கன்சர்ன் இருக்குது, எல்லா ஸ்பீக்கர்ஸுமே அந்த வண்டியில் இன்ஸ்டால் பண்ணிட முடியாது. ஏன்னா அது மேக்னெட் பெருசாக இருக்குங்கிற கான்செப்டில் கண்டிப்பாக அந்த வண்டியில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. உங்களுக்கு டோர் பேரில் தட்டும், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும் ஃப்யூச்சரில். அதுக்கு அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் முதல்ல இந்த ஸ்பீக்கர்ஸ் தான் அதுக்கு போட முடியுங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது. பட் எல்லா ஸ்பீக்கர்ஸும் நம்ம அதை கொண்டு வர முடியாது. இப்போ நம்ம இங்கே ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்க ஸ்பீக்கர்ஸில் இஎஸ்பி போடலாம், ஒசைல் போடலாம், மொரைல் போடலாம், பிளாம் போடலாம். இந்த 4 ஸ்பீக்கர்ஸ் மட்டும் அதில் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணலாம். பட் அதுவுமே வந்து எல்லா வேரியண்ட்டுமே அந்த ஸ்பீக்கர்ஸுமே போட முடியாது, ஒரு சில வேரியண்ட் தான் போட முடியாதுல. இதில் பெஸ்ட்டாக நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பிளாம் பார்த்தீங்கன்னா பேசிக் மாடலில் போட முடியாது, அதுக்கடுத்த மாடல் போனால் கொஞ்சம் மேக்னெட் பெருசாக இருக்கும். பின்னாடி ஃப்ரண்ட் டோர் எதுவும் பிரச்சனை வராது, பின்னாடி டோர் தட்டும். ஏன்னா பின்னாடி டோர் ரொம்ப அகலம் வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றுவேன். இதே டோர் கீழே எல்லா கார் மாதிரி டோர் கீழே இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், பிரச்சனை இருக்காது. ஆனால் இவங்க கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா மேலே. அது ஏன் அங்கே ப்ராப்ளம் வருதுன்னா, அங்கே ஒரு வைண்டர் இருக்குது, மோட்டர் வைண்டர் இருக்குது, பவர் விண்டோட மோட்டர் வைண்டர் இருக்குது. ஸோ அது கிளாஸ் மேலே ஏறி வரும்போது அங்கே மோட்ரு, அதனோட வயரிங், இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதுவும் இல்லாமல் அது ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது அந்த இடம். ஸோ அதனால நம்ம அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்பீக்கர் போட முடியாது, பெரிய மேக்னெட் இருக்க ஸ்பீக்கர்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அந்த லிமிட்டேஷன் இருக்கிறதுனால சரி ஓகே பரவாயில்ல முறையிலே போய்க்கலாம் அப்படின்ட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முறையோட அல்ட்ரா MK2 காம்பரண்ட் போட்டுட்டு, ரியரில் ஒரு பேசிக் முறையோட மேக்ஸிமம் கோஆக்சல் ஸ்பீக்கர், இதுதான் அதில் ஸ்பீக்கராக போட்டோம். பட் அவர் 3 வே கேட்டதுனால சரி பரவாயில்ல, ஏன்னா இந்த ஸ்பீக்கர் போட முடியும். ஒரு மிட்ரேஞ்ச் மட்டும் முறையில் ஒரு மிட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வர்ச்சூஸ் நானோ கார்பனோட மிட்ரேஞ்ச் இருந்தது, அதை சஜஸ்ட் பண்ணோம். பட் அவர் ஓவரால் காஸ்ட் ஜாஸ்தியாக சொல்லிட்டு இஎஸ்பியில் ஒரு 3 இன்ச் மிட்ரேஞ்சு ஒரு 3000 சீரீஸ். அது என்ன ஒரு பெரிய பியூட்டினா, 3000 சீரீஸில் ஸ்பீக்கர் ஸ்டார்ட்ஸ் வித் பார்த்தீங்கன்னா மோர் தென் 25,000. ஆனால் அதே மாதிரி ஒரு 3 வே ஸ்பீக்கர்ஸே இருக்குது, 60,000 MRP. இது ஒரு மிட்ரேஞ்சு 15,000 MRP, 3 இன்ச் மிட்ரேஞ்ச், பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். பட் என்ன ஒரே ஒரு விஷயம், அதில் பார்ட் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது மட்டும்தான் ஒரு சின்ன டிசட்வான்டேஜ். மற்றபடி அவுட்புட்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ப்ரைஸும் அந்த ப்ரைஸ் பாயிண்ட் அந்த மிட்ரேஞ்சுக்கு சூப்பர்பான ப்ராடக்ட் இது. ஓகே ஃபைன், நம்ம பட்ஜெட் கன்ஸ்டன்ட்காக நம்ம அதையே அந்த மிட்ரேஞ்ச் உள்ளே இறக்கிட்டோம். இதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்பைன் இருக்குது. ஆல்பைன்லேயே அதே சேம் ப்ரைஸுக்கு ஒரு மிட்ரேஞ்ச் இருக்குது, டிபி சீரிஸ் இருக்குது. பட் ஆல்பைன் முறையிலையும் மிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு டைப் ஆஃப் கான்ட்ராஸ்ட்டில் ஒரு அவுட்புட் தரும், இது ஒரு டைப் ஆஃப் கான்ட்ராஸ்ட் அவுட்புட் தரும். ஸோ மிக்ஸ் மேட்ச் பண்ண முடியாது. இஎஸ்பி மேட்ச் பண்ண முடியும், கிட்டத்தட்ட ஒரே டோனாலிட்டி இருக்கும். முறையிலுக்கும் இஎஸ்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டோனாலிட்டி தான் இருக்கும், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு மிட்ரேஞ்சை பண்ணிட்டோம். ரியர் ஸ்பீக்கர்ஸ் கோஆக்சல், முறையிலோட கோஆக்சல். 4 டோர் டூயல் லேயர் டேம்பிங். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஃபியூல் 2.5 mm 4 டோருக்கு டேம்பிங் பண்ணிட்டோம். ப்ளஸ் இங்கே மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை மாற்றி ஆகணும், அதில் எந்த மாற்றம் இல்லை. அதை வந்து ஆண்ட்ராய்ட் பேர் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பையனோட 6650 ஹெட் யூனிட் போட்டோம். ஸோ அவுட்புட் ஆப்வியஸ்லி நமக்கு கிடச்சிடும், அதில் எந்த மாற்றம் இல்லை. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆம்பிளிஃபிகேஷன் வந்தீங்கன்னா ஒரு அதுலேயுமே ஒரு பேசிக் ஆம்பிளிஃபையர் போடலாமா, இல்லை அதுக்கு அடுத்த லெவல் போடலாமா, அந்த டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு. அதையும் ஆனால் அவர் அந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நான் ஊருக்குள்ளே போக மாட்டேன், அவர் வெளியூர் தான், அவர் வந்து நான் ஊருக்குள்ளே போகல,
நான் இங்கே தான் இருப்பேன், நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லி இங்கே ரூம் போட்டு இருந்துட்டு ஒரு 3 days இருந்துச்சு. 3 days இந்த வண்டி இங்கே தான் இருந்தது. ஏன்னா நம்ம மோல்டிங் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணி வர கண்டிப்பாக நம்ம டைம் ஆகும். ஃபஸ்ட் இனிஷியலாக அதுக்கு அவர் போட்டது நம்ம வந்து ஒரு நாகமிஷியோட பேசிக் ஃபோர்ச்சனல் ஆம்பிளிஃபை தான் போட்டோம். அவரை மறுபடியும் ஒர்க் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணினதுக்கப்புறம் ஒரு நம்ம வேண்டாம், ஒரு டைம் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், ஒரு டைம் தான் அந்த கான்செப்ட் அவர் மைண்டில் ஃபுல்லாக ஏற்றிட்டார். சரி ஓகே, அது கொஞ்சம் கொஞ்சம் பெட்டராகவே போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ட்டு ESX ஒரு 100.4 ஒரு பியூட்டிஃபுல்லான கிளாஸ் ஏபி ஆம்பிளிஃபை அதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அப்புறம் சப்வூஃபர் மட்டும் அவர் என்ன சொன்னாங்கன்னா, சப்வூஃபர் எனக்கு ரொம்ப நாளாக சப்வூஃபர் சும்மா கிடக்குது, ஒரு ஜேபியோட சப்வூஃபர் கிடக்குது, எனக்கு அதை ரிப்ளேஸ் பண்ணுங்க. அது பார்த்தீங்கன்னா டியூப் ஊஃபர், அதை எனக்கு ரிப்ளேஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு அதை கொண்டு வந்தார். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். அதை எடுத்துகிட்டு அது ஒரு டப்பா போட்டு நம்ம நார்மல் சப்வூஃபர் பாக்ஸ், அதுக்கு உண்டான ப்ராப்பர் வால்யூம், சப்வூஃபருக்கு உண்டான மெயின் விஷயமே அந்த வால்யூம். நீங்கள் வால்யூம் கொடுக்காம எனக்கு டிக்கி ஸ்பேஸ் எனக்கு வேணும், அதை கம்மி பண்ணுறக்கோசரம் நீங்கள் ஸ்பீக்கர் சப்வூஃபர் பாக்ஸ் சைஸ் கம்மி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அவுட்புட் கண்டிப்பாக குறையும். ஒவ்வொரு மேனுஃபேக்சருமே இந்த சப்வூஃபருக்கு இந்த வால்யூம் வேணுங்கிறத அவனோட ஸ்பெசிஃபிகேஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பான். அதை வச்சு தான் நம்ம பாக்ஸ் டிசைன் பண்ணுமே தவிர, எனக்கு டிக்கி இந்த ஸ்பேஸ் இருக்குது, நான் இதுக்குள்ளே தான் எனக்கு சப்வூஃபர் டிசைன் பண்ணணும் அப்படின்னா இட் won't give an optimal result. இதெல்லாம் பேசிக். சில கஸ்டமர் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, கம்மி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் வேறு வழி இல்லாமல் பாக்ஸ்ன்னு அது பண்ணுறோம். பட் அது பண்ணக்கூடாது, அது தப்பு. அது ஒரு ராங் கால்குலேஷனில் போய் அது ப்ராப்பரான அவுட்புட் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்டே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது முத்திரை ஊற்றிடுவாங்க. அப்படி கிடையாது. எல்லா சப்வூஃபருமே சூப்பராக தான் பெர்ஃபார்ம் பண்ணும், ப்ரொவைடட் நீங்கள் அதுக்கு உண்டான வால்யூம் கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காம நீங்கள் சாப்பாடே போடாமல் நீ வந்து எல்லா வேலையும் நீயே செய்யணும் அப்படின்னா அது பாசிபிளே இல்லை. அதுக்கு நமக்கு என்ன எனர்ஜி கிடைக்குதோ அந்த எனர்ஜி வச்சு தான் நம்ம வந்து ஆப்டிமலாக ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்டுமே, அதுக்கு உண்டான தேவையானது என்ன இன்புட் கொடுக்குமோ அதுதான் அவுட்புட்டாக கிடைக்கும். அவர் ஓகே அந்த பெரிய பேரல் மாதிரி இருக்குது வேண்டாம், ஃபைன். நம்ம என்ன பண்ணோம், அந்த சப்வூஃபர் பாக்ஸை எடுத்துகிட்டு சப் எடுத்துகிட்டு பாக்ஸ் மட்டும் அதுக்கு என்ன அந்த கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு நம்ம வால்யூம் செஞ்சு போட்டுட்டோம். தோ அது பெருசாக தான் இருக்கும், அது டிக்கி சைஸ் கம்மி தான், பட் இருந்தால் அந்த கஸ்டமர் சொன்னால் புரிஞ்சுக்கிட்டாரு, ஹாப்பி ஃபார் தட். அதை போட்டோம். ப்ராசர் பார்த்தீங்கன்னா 230. நம்ம ஒரு இந்த ரீசெண்டாக 3 months பார்த்தீங்கன்னா அந்த 230 ப்ராசர் தான் அப்படி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லா பில்லையும். ஏன்னா ஹெட் யூனிட், குவாலிட்டியான ஹெட் யூனிட், அதுதான் நம்மளுக்கு மெயின் முக்கியம். அதை நம்ம யூஸ் பண்ணிடுறோம். ஸோ டிஎஸ்பி ரொம்ப ஹையர்லாம் வேண்டியதில்லை, நமக்கு தேவை ஓவரால் பட்ஜெட்டில் அவுட்புட் குவாலிட்டியான அவுட்புட். அதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ப்ராப்பராக டியூன் பண்ணி கஸ்டமருக்கு கையில் கொடுத்துட்டோம். கஸ்டமர் ஸோ ஹாப்பி. அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், நான் வீடியோவில் ரிவ்யூ தர மாட்டேன், நான் கேட்குறேன், நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அப்போ தான் வந்து என்னால் அதை 100% ரிவ்யூ சொல்ல முடியும். எதாக இருந்தாலும் ஒரு ப்ராப்பரான ரிவ்யூ கொடுக்கணும், நான் எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுவேன், நீங்கள் அது நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான். அது மாதிரி தான் எனக்கு கஸ்டமர் வேணும், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டுட்டோம். கால் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ தரேன், வெயிட் பண்ணுங்கள், நான் கால் பண்ணுறேன், அவரே ரிவ்யூ தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அந்த வீடியோ, அந்த நோட்டும் வாய்ஸ் நோட்டும் இதில் போடுறேன் பாருங்கள், டெமோவும் போட்டிருக்கேன், அவ்வளோ குவாலிட்டி வந்துருக்கு அவருக்கு. தேங்க்யூ. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். துதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே. மலர் மணி செண்டுகளோ, நின் மணி சுண்டுகளோ, தென்கெடுத்து
చుట్టమల్లే చుట్టేస్తాది తొంటరి చూపు ఊరికే ఉండదు కాసేపు